السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله ونسلم على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. எமது வாராந்த ஃபிக்ஹுடைய வகுப்பின் இன்று எங்களுடைய பாடம் வுலூவுடைய மக்ரூஹாத்துகள். தொடர்ச்சியாக நாங்கள் வுலூவுடைய பாடங்களை பார்த்து கொண்டு வரோம். அதனுடைய தொடரில் வுலூ செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் தவிர்ந்து கொள்ள வேண்டிய வெறுக்கப்பட்ட சில விடயங்கள். மக்ரூஹாத்துன்னு சொல்லும் பொழுது அதை விடுறத்தினால நன்மை கிடைக்கும், அது செய்கிறத்தினால பாவம் இல்லை என்றாலும் வெறுக்கப்பட்ட ஒரு விடயம். அப்படியாப்பட்ட காரியங்கள் 7 விடயங்கள். அதில் முதலாவது வுலூ செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் தண்ணீரை வீண் விரயம் செய்கிறது. எங்களுக்கு தேவையான அளவு தாராளமாக வுலூ செஞ்சு கொள்ளலாம். ஒரு தடவை கழுவுறது ஃபர்லு, 3 தடவைகள் கழுவுறது சுன்னத்து. மேலதிகமாக கழுவப்பட இல்லாண்டா கழுவிக்கொள்ளலாம். அதுக்கும் மேலதிகமாக நாங்கள் வீண் விரயம் செய்கிறது என்பது இது மக்ரூஹான விடயம், வெறுக்கப்பட்ட விடயம். வீண் விரயத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை வலா துஸ்ரிஃபு இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். நீங்கள் வீண் விரயம் செய்ய வேணாம், அல்லாஹ் வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை ஒருபோதும் நேசிக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல் இஸ்ராஃபு ஹராமுன், வீண் விரயம் செய்கிறது ஹராம் என்பதாக சொன்னாங்க. எனவே கடலில் தான் வுலூ செய்கிறதாக இருந்தாலும், ஆற்றுல தான் வுலூ செய்கிறதாக இருந்தாலும், எவ்வளோ கூடுதலாக தண்ணி இருந்தாலும், தண்ணி இருக்கிறது என்றதுக்காக வுலூ செய்கிறல, எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நாங்கள் வுலூ செஞ்சு கொள்வது. ரெண்டாவது, கை கால்கள் கழுவும் பொழுது வலதை விட இடதை முற்படுத்துறது. வுலூவுடைய சுன்னத்துக்களில் படித்தோம், இடதை விட வலதை முற்படுத்துறது சுன்னத்துண்டு. அதுக்கு மாற்றமாக வலதை விட இடதை முற்படுத்தி நாங்கள் செய்கிறது, இடதகையை முதலாவது கழுவுறது, அதுக்கு பின்னால் வலதுகையை கழுவுறது என்பது சுன்னத்துக்கு மாற்றமான விடயம். இப்போ சுன்னத்துக்கு மாற்றமான ஒரு விஷயத்தை செய்கிறது அது மக்ரூஹான வெறுக்கப்பட்ட விடயம். மூணாவது, வுலூ செஞ்சுட்டு அந்த தண்ணியை நாங்கள் துடைக்கிறது. வுலூவுடைய தண்ணியை பற்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முகத்தில் உள்ள ஒவ்வொரு சொட்டுக்கள் வடியக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் முகத்தால் கண்ணால் செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படுது. கைகளை கழுவி அந்த கையிலுள்ள ஒவ்வொரு துளிகள் வடியக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவங்க நகங்கள் வழியாக பாவங்கள் கழுவப்படுது, மன்னிக்கப்படுது என்பதாக சொன்னாங்க. இப்படியே ஒவ்வொரு உறுப்புகளுடைய தண்ணிகள் வடிய அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே அதை நாங்கள் ஒரே அடியாக நாங்கள் வுலூ செஞ்சதுக்கு பின்னால் துடைக்கிறது என்பது சுன்னத்துக்கு மாற்றமான விஷயம். எனவே தவிர்த்து கொள்ளப்பட வேண்டிய விடயம். அது மக்ரூஹாத்துகளையும் அவங்க சேர்த்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் சிலர்களுக்கு நோய் இருக்கலாம். தண்ணி முகத்தில் இருக்கிறதுனால, தண்ணி படுறதுனால தடுமல், காய்ச்சல் இந்த அமைப்புகள் இருக்குமாக இருந்தால் அவங்களுக்கு தொடச்சு கொள்ளலாம். அல்லது பாலைவனங்களில் பிரயாணம் செய்கிறோம், தூசி நிறைய புழுதுபடியக்கூடிய பிரயாணங்கள் செய்கிறோமாக இருந்தால் வுலூ செஞ்சிட்டோம், அதன் மூலமாக மேனில் புழுதி ஒட்டினோண்டா வுலூவுடைய தண்ணி இருக்கிறதுனால சேராயிடும். இப்படி ஆபத்தின் சந்தர்ப்பங்களாக இருந்தால் மட்டும் எங்களுக்கு தொடச்சு கொள்ளலாம். நாலாவது, முகத்தில் தண்ணியை ஊற்றி கழுவாமல் தண்ணியை அடிக்கிறது. முகத்தில் தண்ணியை அடிக்கிறதும் இது வெறுக்கப்பட்ட ஒரு விடயம், மக்ரூஹான விடயம். அஞ்சாவது, கழுவும் போதும் மசூ செய்யும் போதும் 3 முறையை விட கூடுவது அல்லது குறைகிறது. ஒரு தடவை கழுவுறது ஃபர்லு, 3 தடவை கழுவுறது சுன்னத்து, 3 தடவைக்கு மேலதிகமாக செய்கிறதும் 3 தடவை விட குறைவாக செய்கிறதும் இதுவும் சுன்னத்துக்கு மாற்றம் என்பதனால அதுவும் வெறுக்கப்பட்ட விடயம். ஏன்னா உங்களோட சுன்னத்துக்கள் நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்துருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
உது செய்வாங்க. ஒவ்வொரு உறுப்புகளையும் சலாசன் 3 தடவைகளாக செய்வாங்க. இப்படித்தான் நபியுடைய உது என்பது என்று சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. எனவே 3 இந்த சந்தர்ப்பத்தில் தண்ணி ஆக குறைவாக இருக்குது. ஃபர்லா மட்டும்தான் செய்கிறதுக்குரிய தண்ணி இருக்குமாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு 1 தடவை அல்லது 2 தடவை கழுவிக்கொள்ளலாம். அது அல்லாமல் தண்ணி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அதை குறைவாக கழுவிக்கொள்ள இயலாது. அது சுன்னத்துக்கு மாற்றமான விடயம், மக்ரூஹான விடயம். 6வது, உது செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்னமொத்தரோட உதவியை நாடுறது. இப்படி இன்னமொத்தர் உதவி எங்களுக்கு நாடலாம். நோயாளியாக இருந்தால் இன்னொருத்தர் உதவி செஞ்சால், தண்ணி ஊற்றினா, அவர் ஹெல்ப் பண்ணினா, அவங்களை கொஞ்சம் கையை காலை பிடிச்சா தான் எங்களுக்கு உழு செய்யலாம் என்ற சந்தர்ப்பம் இருந்தால் மட்டும் பிறருடைய உதவி தேவைன்றத்தினால இன்னொரு உதவி எடுக்கலாம். அது அல்லாமல் பெருமைக்காக எனக்கு உழு செய்கிறதுக்கு, எனக்கு உழு செய்ய ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கி என்று காட்டுறதுக்காக வேண்டி பெருமைக்காக நாங்கள் செய்வோமா இருந்தால் இதுவும் மார்க்கத்தில் வெறுக்கப்பட்ட விடயம், மக்ரூஹான விடயம். 7வது, நோன்பு காலத்தில் நாசிக்கு அதாவது மூக்குக்கு தண்ணி எடுக்கிறதும் வாய் கொப்பளிக்கிறதும் இது சுன்னத்து. ஆனால் நோன்புடைய காலத்தில் இதை தவிர்த்து கொள்ளணும். அதாவது வாயை அளவு கடந்து நாங்கள் கொப்பளிக்கிறது, தொண்டை வரைக்கும் தண்ணி போகும் வரைக்கும் நாங்கள் கொப்பளிக்கிறது நாங்கள் நோன்பை முடித்து போட்டுருவோம். அதனால் இதுவும் மக்ரூஹுடைய பாடத்தில் நாங்கள் எழுதுகிறோம். எனவே இந்த 7 விடயங்களும் மக்ரூஹான விடயங்கள், உளுவுடைய சந்தர்ப்பங்களில் தவிர்த்து கொள்ள வேண்டிய விடயங்கள். எனவே உளுவுடைய எல்லா பாடங்களையும் சுன்னத்து, ஃபர்லு, ஷர்த்து, மக்ரூஹாத் என்று உங்களுடைய எல்லா பாடங்களையும் இந்த தொடராக நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். இதுக்கு முன்னால் உள்ள பாடங்களை பார்க்காதவங்க இந்த யூடியூப் சேனல் மூலமாக முன்னுக்குள்ள பாடங்களை பார்த்து தெளிவுகள் பெற்றுக்கொள்ளலாம்.